வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு கேள்வி. நம்ம மனசுல நினைக்கிற எண்ணங்கள் உண்மையிலேயே நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை, அந்த யதார்த்தத்தை மாத்த முடியுமா? இது பழங்கால ஞானத்திலயும் இருக்கு. இப்போதைய அறிவியல் ஆராய்ச்சியிலயும் இத பத்தி பேசுறாங்க. ஆமா, இது ஒரு பெரிய கேள்விதான். மனசுக்கும் பௌதீக உலகத்துக்கும் என்ன தொடர்புன்னு. கரெக்ட். நம்ம மனசுக்குள்ள அப்படி என்ன சக்தி இருக்கு? நம்ம எண்ணங்கள் உண்மையிலே யதார்த்தத்தை மாற்றுமா? இத பத்தி பேசுற ஒரு காணொளிய வச்சு தான் நாம இன்னைக்கு இத அலச போறோம். சரி, அந்த காணொளியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அதுல எண்ணங்களோட சக்தி, குவாண்டம் இயற்பியல் இதுல எப்படி வருது, நம்ம நனவு அதாவது கான்ஷியஸ்னஸ் அதோட தாக்கம் என்ன, இப்படின்னு பல விஷயங்களை தொடுது. ஓகே, குவாண்டம் இயற்பியலா? அது எப்படி இதுல வருது? ஆமா, முதல்ல அதை பத்தி பேசலாம். குவாண்டம் இயற்பியல்ல கவனிப்பாளர் விளைவுன்னு ஒன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது எப்படி நம்ம எண்ணங்கள் யதார்த்தத்தை பாதிக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா, இல்ல ஒரு இணையா பார்க்கப்படுதுன்னு அந்த காணொளி சொல்லுது. சரி, அதாவது குவாண்டம் அளவுல ஒரு துகள நாம கவனிக்கிற செயல்பாடு, அது அந்த துகளோட தன்மையையே மாத்துது. அது துகளா இருக்குமா இல்ல அலையா இருக்குமாங்கிறது நம்ம கவனிப்புல இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது சரி. அது ஒரு நிலையில இல்லாம பல சாத்தியமான நிலைகள்ல இருக்குமா, நாம பார்க்கும்போது தான் ஒரு நிலைக்கு வருது. கரெக்ட். அத கொலாப்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியாவை வச்சு தான் நம்ம எண்ணங்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நாம ரொம்ப ஆழமா தெளிவா நினைக்கும்போது ம். அது பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்புக்கே ஒரு தகவலை அனுப்புற மாதிரி அது நம்ம மனசுக்கு வெளியே இருக்கிற பொருட்களோட நிலைய கூட மாத்தலான்னு ஒரு தியரி இருக்கு, ஒரு கருத்து. ஓ, அப்போ இது ஒரு இருவழி பாதை மாதிரி, நாமளும் பிரபஞ்சமும் பேசுற மாதிரி. சொல்லப்போனா அப்படி ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. சரி, அப்போ இந்த சக்தியை நாம சரியா எப்படி பயன்படுத்துறது? காணொளியில மென்மையான தொழில்நுட்பம்னு சொல்றாங்க, சாஃப்ட் டெக்னாலஜின்னு ஒன்னு சொல்றாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதா, அதை சரி செய்யணுமா? அது என்னது? அது ஒரு உருவகம் தான். நம்ம உடம்போட இயற்கையான அமைப்பை பத்தி சொல்றாங்க. குறிப்பா நம்ம இதயம். இதயம்? ஆமா, இதயம் வெறும் ரத்தத்தை பம்ப் பண்ற மிஷின் இல்ல. அது நம்ம உணர்வுகளோட மையம். நாம நன்றி, பாராட்டு, அன்பு, இரக்கம்னு உணரும்போது ம். இதயம் அதுக்கு ஏத்த மாதிரி சமிக்ஞைகளை மூளைக்கு அனுப்புது. ம். இது நம்ம உடம்புல என்ன மாதிரி கெமிக்கல் சுரக்கணும்னு கூட ஓரளவுக்கு சொல்லுது. ஓகே. இது வெறும் உடம்புக்குள்ள நடக்கிற விஷயம் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற ஒரு ஆற்றல் புலம், எனர்ஜி ஃபீல்ட், அதுக்கும் ஒரு சிக்னலை நம்ம அனுப்புறோம்னு அந்த காணொளி சொல்லுது. அப்போ நனவு, கான்ஷியஸ்னஸ், அது வெறும் மூளையோட வேலை இல்ல, அதுக்கும் மேலன்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, அந்த விவாதம் இருக்கு. நனவுங்கிறது மூளையோட பை ப்ராடக்டா இல்ல அதுவே அடிப்படையான ஒண்ணா? இதுல மாற்று அறிவியல், பாராசைக்காலஜின்னு சொல்ற துறைகள்ல சில ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. என்ன மாதிரி ஆராய்ச்சிகள்? நம்ம எண்ணங்கள் பௌதிக பொருட்களை பாதிக்க முடியுமான்னு சோதிச்சிருக்காங்க. சில தகுதியான ஆய்வாளர்கள் செஞ்ச சோதனைகள்ல புள்ளி விவரப்படி சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் தெரிஞ்சதா சொல்றாங்க. இத விளக்கணும்னா நனவ நம்ம வேற மாதிரி பார்க்கணும். சிலர் பான்சைக்கிசம்னு சொல்றாங்க. அதாவது பிரபஞ்சம் முழுவதுமே நனவால நிரம்பி இருக்கு, நனவு தான் பொருளை உருவாக்குது, பொருள் நனவை உருவாக்கல அப்படின்னு. இது ரொம்ப ஆழமான கருத்து. இதுக்கெல்லாம் ஏதாவது உதாரணம், நிஜமா நடந்த ஆராய்ச்சி மாதிரி? இருக்கு, ஆனா கொஞ்சம் சர்ச்சைக்குரியது. 1970கள் 80கள்ல அமெரிக்காவுல ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது எஸ்ஆர்ஐ. எஸ்ஆர்ஐ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க தொலைதூர பார்வை, மனோதத்துவம் மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சாங்க. மனு சக்தியால பொருள்களை நகர்த்துறது, பாதிக்கிறது, இந்த மாதிரி. இதுல தான் அந்த யூரி கெல்லர் வராரா, ஸ்பூன் வளைக்கிறவர்? கரெக்ட், யூரி கெல்லர் அப்போ ரொம்ப ஃபேமஸ். ரசல் டர்க், ஹாரோல்ட் புத்தாஃப்னு இயற்பியலாளர்கள் எஸ்ஆர்ஐல கெல்லர் மாதிரியான ஆட்களோட திறமைகளை அறிவியல் பூர்வமா சோதிக்க முயற்சி செஞ்சாங்க, கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல. சிஏஏ கூட இதுல சம்பந்தப்பட்டதா சொல்றாங்களே, ப்ராஜெக்ட் ஸ்டார்மிக். ஆமா, டாக்டர் கிட் கிரீன் இதுல இருந்தாரு. சிஐஏ இதுல ஆர்வம் காட்டுச்சு. ராணுவ உளவு வேலைகளுக்கு இந்த மாதிரி திறமைகளை பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்கெட். ரொம்ப ரகசியமான திட்டம். கெல்லர் கம்ப்யூட்டர் டேப் அழிச்சதா ஒரு கதை இருக்கே. ஒரு கதை உண்டு. அவர் ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு ஃபாரடே கூண்டுக்குள்ள இருந்தப்போ கீழே பேஸ்மெண்ட்ல இருந்த கம்ப்யூட்டர் டேபுகளை மனசால பாதிச்சதா ஒரு பேச்சு. அப்புறம் மெக்சிகோல கேஜிபி டேபுகளை அழிச்சதா கூட சொல்லுவாங்க. இது உண்மையா? யாருக்கு தெரியும், இது வதந்தியா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் சிஏஏவுக்கு ஆர்வத்தை தூண்டுச்சு.
இந்த ஆராய்ச்சி பல வருஷம் ரகசியமா இருந்து 1995ல தான் கொஞ்சம் வெளியே வந்தது. ஆனா ஒன்னு சொல்லணும், என்ன? இந்த எஸ்ஆர்ஐ சோதனைகள் அதோட முடிவுகள் எல்லாமே ரொம்ப சர்ச்சைக்குரியது. அறிவியல் உலகம் இத பெருசா ஏத்துக்கல. நிறைய கேள்விகள் இருக்கு. சரி, அது அப்போ நடந்த விஷயம். இப்போ சமீபத்துல இந்த மாதிரி முயற்சிகள் நடக்குதா? நிச்சயமா. லின் மக்டாகர்ட்னு ஒரு எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அவங்களோட வேலை இப்போ ரொம்ப பேசப்படுது. அவங்க நடத்துறதுக்கு பேரு வெகுஜன நோக்க பரிசோதனைகள். மாஸ் இன்டென்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? ஆமா, நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நல்ல நோக்கத்துக்காக, உதாரணமா ஒரு பகுதியில அமைதி வரணும், இல்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியாகணும்னு தங்களோட எண்ணங்களை செலுத்துறது. அதுக்கு பவர் ஆஃப் 8ன்னு பேர் வச்சிருக்காங்களா? 8 பேர் கொண்ட சின்ன குழுக்கள். ஆமா, அந்த மாதிரி சின்ன குழுக்களா சேர்ந்து பண்ணும்போது அளவிடக்கூடிய விளைவுகள் ஏற்படுறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பகுதிகள்ல வன்முறை குறைஞ்சிருக்கு, தனிப்பட்டவங்களுக்கு உடல் நலம் தேறி இருக்குன்னு நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்க சொல்றாங்க? இது கூட்டு எண்ணத்தோட சக்தி, தனிப்பட்ட முயற்சி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம யதார்த்தத்தை மாத்திர திறனை பத்தி இது வேற மாதிரி யோசிக்க வைக்குது. அவங்க நோக்கம், இன்டென்ஷன் வேற, தியானம் மெடிடேஷன் வேறன்னு சொல்றாங்களாமே. ஆமா, தியானம் பொதுவா மனதை அமைதிப்படுத்துறது. ஆனா நோக்கம்ங்கிறது ரொம்ப குறிப்பானது, ஸ்பெசிபிக் கோல். அப்படி குழுவா நோக்கம் கொள்ளும்போது மூளையில சில மாற்றங்கள் நடக்குதாம். நரம்பியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்மள தனியாளா உணர வைக்கிற பேரட்டல் லோப்ஸோட செயல்பாடு குறையுதான். அப்புறம் கவலை, சந்தேகத்தோட தொடர்புடைய வலது ஃப்ரண்டல் லோப் செயல்பாடும் குறையுதான். அப்போ என்ன ஆகும்? பங்கேற்பாளர்கள் ஒரு மாதிரி பரவசமான ஒற்றுமை, எக்ஸ்டாட்டிக் ஒன்னஸ் நிலைய உணர்றாங்களாம். இது சூஃபி ஞானிகள், பௌத்த துறவிகள் ஆழ்ந்த பிரார்த்தனையில இருக்கும்போது அவங்க மூல அலைகளோட ஒத்துப்போகுதாம். ஆபிரகாம் மாஸ்லோ சொல்ற உச்சானுபவங்கள் மாதிரி. அதேதான், பீக் எக்ஸ்பீரியன்சஸ். இது அவங்க சொல்ற புலம், த ஃபீல்டுங்கிற கருத்தோட எப்படி பொருந்தது? மெக்டாகட் புலம்னு சொல்றது பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு அடிப்படை ஆற்றல் கடல் மாதிரி. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சரி. இந்த நோக்க பரிசோதனைகளோட வெற்றி, குறிப்பா அமைதிக்கும் குணப்படுத்துதலுக்கும் செஞ்சதுல கிடைச்ச வெற்றி, அப்படி ஒரு புலம் இருக்கு, நாம அதோடு இணைஞ்சிருக்கோன்னு காட்டுதுன்னு அவங்க சொல்றாங்க. இது தற்செயல் இல்ல. அப்போ நாம சும்மா பார்த்துட்டு இருக்காம மாற்றத்துல பங்கேற்க முடியுங்கிறீங்க? ஆமா, நாம அமைதியையோ நல்லிணக்கத்தையோ குணமடைகிறதையோ தேர்ந்தெடுக்க நினைச்சா அதுக்கான வழிகள், கருவிகள், நுட்பங்கள் இப்ப இருக்குன்னு அவங்க நம்பிக்கை தராங்க. இதுல ஆச்சரியமான விஷயம், மத்தவங்களுக்காக நல்லது நினைக்கும் போது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு. மத்தவங்களுக்காக நோக்கம் கொள்ளும்போதே அந்த குழுல இருக்கிறவங்களே சுமார் 1/3 40% பேருக்கு அவங்களுக்கு இருந்து ஏதோ ஒரு நோய் குணமாகிடுச்சு, இல்ல நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. நிஜமாவா? அவங்க சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையும் அமைதியா மாறுச்சான். இது வெறும் ஃபீலிங் இல்ல, உடம்புலயும் மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்றாங்க. உதாரணமா, அந்த ஆழ்நிலை தியானம், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், TM. ஆமா. அது சம்பந்தமா ஒரு ஆய்வு. இதய நோய் இருந்தவங்க 5 வருஷத்துக்கு மேல TM பண்ணினப்போ மாரடைப்பு, இறப்பு இதெல்லாம் 45% குறைஞ்சிருக்கு. 45%? ஆமா, ஒழுங்கா பண்ணாதவங்களுக்கு கூட கொஞ்சம் பலன் இருந்திருக்கு. ஆனா தினமும் 2 வேளை சரியா பண்ணினவங்களுக்கு இதய பாதிப்பு, பக்கவாதம், இறப்பெல்லாம் 66% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் அளவிடக்கூடிய விளைவுகள். சில ஆய்வுகள் அப்படி சொல்லுது. இந்த விளைவுகள் நிஜமானது அறிவியல் பூர்வமா சில சூழல்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரி, வேற என்ன உதாரணங்கள் இருக்கு? மகரிஷி விளைவுன்னு ஒன்னு இருக்கு. மகரிஷி விளைவு, மகரிஷி மகேஷ் யோகி சொன்னது. ஒரு பகுதியில மக்கள் தொகையில ஒரு சின்ன சதவிகிதம் பேர் TM பயிற்சி செய்யறவங்க ஒன்னா சேர்ந்தோ இல்ல தனித்தனியாகவோ தியானம் செஞ்சா கூட அந்த மொத்த சமூகத்திலேயே நல்ல மாற்றங்கள் தெரியுமா. குற்றம் குறையும், வன்முறை குறையும், விபத்துக்கள் குறையும்னு சொன்னாரு. இதுக்கும் ஆராய்ச்சி இருக்கா? ஆமா, இது சம்பந்தமா சுமார் 50 வருஷமா சில ஆய்வுகள் நடந்திருக்கு. ஆரம்பத்துல 10% பேர் தியானம் செய்யணும்னாங்க. அப்புறம் 1% ஆச்சு. இப்போ அதோட ஸ்கொயர் ரூட், 1%ஓட வர்க்க மூலம், அத்தனை பேர் தியானம் செஞ்சாலே போதும்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் தியானம் செஞ்சா ஊரே மாறுமா? அது எப்படி? அவங்க சொல்ற விளக்கம் லேசர் மாதிரி. சாதாரண லைட் சிதறி போகும், ஆனா லேசர் ஒளி
ரொம்ப கொஹிரண்டா ஒரே மாதிரி போறதால சக்தி வாய்ந்ததா இருக்கு. சரி. அது மாதிரி ஒரு சின்ன குழு ஒரே எண்ணத்தோட ஒத்திசைவா தியானம் செய்யும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறையான புலத்தை உருவாக்குது. அந்த புலம் மத்த எல்லாரோட நனவுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க நம்புறாங்க. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கருத்து. ஆனா இதுவும் நிரூபிக்கப்பட்டதா? இதுவும் அறிவியல் உலகத்துல முழுசா ஏத்துக்கப்படல. ஆனா இந்த கருத்தும் இது சம்பந்தமான ஆய்வுகளும் விவாதிக்கப்படுது. சரி. இப்போ சமீபத்துல கயா ஸ்டூடியோல ஒரு சோதனை செஞ்சதா காணொளியில வருது. 2 பாட்டில் தண்ணிய வச்சு. ஆமா, பார்த்தேன். அது ஒரு நேரடி மனம் பொருள் தொடர்பு சோதனை மாதிரி ஆடம் கரிங்கிறவர் அங்க இருந்த சிலரோட சேர்ந்து செஞ்சிருக்கார். என்ன பண்ணினாங்க? 2 சின்ன கண்ணாடி குப்பிகள்ல சாதாரண தண்ணி ஊத்திக்கிட்டாங்க. ஒரு EIS இயந்திரத்தை வச்சு 2 தண்ணியோட மின் மறுப்பு இம்பீடன்ஸ் அத அளந்தாங்க. இந்த மின் மறுப்புங்கிறது தண்ணியோட மூலக்கூறுகள் எவ்வளவு ஒழுங்கா இருக்குன்னு காட்டுற ஒரு அளவீடு மாதிரி. ஓகே. மாலிகுலர் கஹெரன்ஸ். ஆமா, கிட்டத்தட்ட அப்படி. அளந்ததுக்கு அப்புறம் ஒரு குப்பிய மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து சுமார் 3 நிமிஷம் அது மேல நல்ல எண்ணங்களை, அன்ப, நன்றி அது இன்னும் கோஹெரண்டா மாறணுங்கிற நோக்கத்தை செலுத்தினாங்க. சரி, அப்புறம் மறுபடியும் 2 குப்பிகளையும் EIS மெஷின்ல வச்சு அளந்து ஒப்பிட்டு பார்த்தாங்க. என்ன தெரிஞ்சது? ஆச்சரியமா, நோக்கம் செலுத்தின தண்ணிக்கும் சிவப்பு கோடு, சாதாரண தண்ணிக்கும் கருப்பு கோடு, நடுவுல கிட்டத்தட்ட 2 கிலோ ஓம் அளவுக்கு மின் மறுப்புல வித்தியாசம் தெரிஞ்சது. ஓ, ஒரே தண்ணி, ஒரே மிஷின். ஆனா வித்தியாசம் வந்திருக்கு. ஆமாம், இது கூட்டு நனவு பௌதிக பொருட்கள் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு காட்டுறதா அவங்க சொல்றாங்க. குவாண்டம் அளவுல கூட தொடர்பு இருக்குனான்னு ஒரு இண்டிகேஷன். தண்ணீர் மேல எண்ணங்கள் வேலை செய்யுதுன்னா டாக்டர் மசாரோ இமோட்டோ ஞாபகம் வராரு. அந்த தண்ணி போட்டோஸ். ஆமா, மசாரு இமோட்டோவோட வேலைகளும் இந்த எண்ணத்தோட தாக்கத்தை பத்தி பேசுது. தண்ணிக்கிட்ட நல்ல வார்த்தை சொன்னா ஒரு மாதிரி, கெட்ட வார்த்தை சொன்னா ஒரு மாதிரின்னு உரைய வச்சு படிகங்களை போட்டோ எடுத்தார். அன்பு, நன்றி சொன்னா அழகா சமச்சீரா பனித்துகள் மாதிரி. ஆமா, வெறுப்பு, கோபம் சொன்னா சிதைஞ்சே ஒழுங்கில்லாம இருந்ததுன்னு அவரோட படங்கள் காட்டுச்சு. ஆனா இது அறிவியல் பூர்வமானதா? நிறைய பேர் இத கேள்வி கேக்குறாங்களே. ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இமோட்டோவோட படங்கள் பார்க்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தாலும் அவரோட சோதனைகள்ல நிறைய முறைமை குறைபாடுகள், மெத்தடாலஜிக்கல் ஃப்ளாஸ் இருக்கு. முடிவுகளை திரும்ப செய்ய முடியல, நாட் ரீப்ளிகபிள். ஆய்வாளரோட எதிர்பார்ப்பே முடிவை பாதிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட பயாஸ்னு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. அறிவியல் உலகம் இதை ஒரு ஆதாரமா ஏத்துக்கல. அப்போ அதை நாம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தூண்டுதலா எடுத்துக்கலாம். எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஒரு தாக்கம் இருக்குமோங்கிற ஒரு யோசனையை அது விதைச்சுது. ஆனா அறிவியல் சான்றா பார்க்க முடியாது. சரி, அப்போ இதோட மொத்த சாராம்சம் என்ன? ஒருவேளை நம்ம எண்ணங்கள் வெளியே இருக்கிற தண்ணிய பாதிக்குதுன்னு வச்சுக்கிட்டா, நம்ம உடம்புலயே 60% மேல தண்ணி தானே இருக்கு. அதை பாதிக்குமா? கரெக்ட். அதுதான் அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப். நம்ம உடல் நலம், வலிமை எதுவா இருந்தாலும் அதை மாத்தணும்னா நம்ம உடம்போட நம்ம எப்படி பேசுறோம், நம்மள பத்தி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத மாத்தணும்னு இந்த கருத்து சொல்லுது. நம்மள நாமளே திட்டாம நல்ல எண்ணங்கள் அனுப்பணுங்கிறீங்களா? ஆமா, நாம ஆரோக்கியமா இருக்கோம், வலிமையா இருக்கோம்னு நம்ம உடம்புக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த அனுபவத்தை நிஜமாக்குறதுக்கான சூழலை நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம உருவாக்கலாம். இதுக்கு பிளேசிபோ விளைவு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? அருமையான உதாரணம். அது ரொம்ப தெளிவா காட்டிருச்சு. மருந்துன்னு நம்பி சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டாலே பலருக்கு குணமாகுது. அது எப்படி நடக்குது? நீரோட தன்மையை மாத்தி அது ரசாயனங்களை மாத்தி கடைசியில நம்ம நம்பிக்கைக்கேத்த விளைவா உருவாக்குது. பிளேசிபோவோட சக்தி மறுக்க முடியாத ஒண்ணு. மனசு உடம்ப பாதிக்குங்கிறதுக்கு இது நேரடி சாட்சி. ஆக இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு தோணுது. அது நம்மள எல்லாத்தோடையும் இணைக்குது போல. இது சூக்ஷ்ம செயல்பாடுன்னு ஒன்னு சொல்றாங்களே, அதுக்கு வழிவகுக்குதா? ஆமா, சூட்சும செயல்பாடுனா நேரடியா போராடாம எண்ணங்களோட சக்திய வச்சு நல்ல மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்றது. தனிநபரோ குழுவோ சேர்ந்து ஒத்திசைவான எண்ணங்களை பயன்படுத்தி உலக அமைதி, நோய் குணமாகிறது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக செயல்படுறது. அப்ப சக்தி நம்ம கையில இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அதான் இதுல இருக்கிற பெரிய மெசேஜ். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ஓட்டுனர். உங்க வாழ்க்கைய நீங்க தான் உருவாக்குறீங்க. அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னு முதல்ல நம்பணும். அப்படி நம்புனா நம்ம எண்ணங்களுக்கு நாம பொறுப்பேத்துக்கணும் இல்லையா? நிச்சயமா பொறுப்பேற்கணும். நம்ம மனசோட சக்திய வச்சே இந்த உலகத்தை மாத்தலாம், குணப்படுத்தலாம், அமைதியை கொண்டு வரலான்னு இது ஒரு நம்பிக்கை தருது. எதிர்மறைய நேர்மறையா மாத்த முடியும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு.
நம்ம எண்ணங்கள் பொருட்களை பாதிக்குதுன்னா நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களையும் பாதிக்கும் தானே? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம மத்தவங்கள பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறது அவங்கள பாதிக்கலாம். நாம நினைக்கிறத விட டெலிபதி சக்தி நமக்கு அதிகமா இருக்கலாம். டெலிபதியோட டெலிகினசிஸ் வருமா? அப்படி ஒரு கருத்து இருக்கு. ஒருவேளை இது நிஜமா இருந்தா இது ரொம்ப கவனமா, பொறுப்பா, நெறிமுறையோட கையாள வேண்டிய ஒரு சக்தி. ஏன்னா நம்ம மத்தவங்கள பாதிக்கிறோம். அப்போ இந்த அறிவியல் சான்றுகள் சிலது சர்ச்சைக்குரியதா இருந்தாலும் நம்ம அனுபவங்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எண்ணங்களுக்கு சக்தி இருக்குன்னு நம்பலாமா? அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நனவு இருக்கு, அது எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கு. இந்த சூக்ஷ்ம செயல்பாடுல இறங்குறதுக்கு பெரிய கூட்டம் தேவையில்ல. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். நீங்க அதை பயன்படுத்தி பார்க்கணும். உண்மையான மாற்றம் உள்ள இருந்து தான் வரணும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த புலத்துல இருந்து வந்து அதுக்குள்ளேயே போகுதுன்னு ஒரு கருத்து சொன்னீங்களே, அப்போ புலம் வெளியே இல்ல, நாம தான் அந்த புலமா? சரியா சொன்னீங்க. we are the field. உலகத்துல நாம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அத முதல்ல நமக்குள்ள நாம உருவாக்கணும். அந்த மாற்றத்தை வெளியே பார்க்கணும்னா அதை உள்ள இருந்து எப்படி கொண்டு வரது? எப்படி? நீங்களே அந்த மாற்றமா மாற முயற்சி செய்யும்போது நீங்க அந்த புலத்துக்கு சக்தி கொடுக்கறீங்க. நீங்க அன்பு செலுத்தினா உலகம் அன்பா மாறும். நீங்க அமைதியா இருந்தா உலகம் அமைதியா மாறும். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம எண்ணங்கள் நிஜமாவே யதார்த்தத்தை வடிவமைக்க முடியும்னா மனித குலத்தோட எதிர்காலத்துக்கு இது என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த சக்தியை ஏத்துக்கிட்டு பயன்படுத்திக்க நாம தயாரா? நம்ம கூட்டு நனவோட நோக்கங்கள் நம்ம எல்லாரோட விதியையும் தீர்மானிக்கிற ஒரு எதிர்காலத்துக்குள்ள நாம போக போறோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?